இப்போ குயிலியை ஒயின் ஷாப்பை இடிச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்க தோழர்கள்லாம் சேர்ந்து வக்கீல் வச்சு இவங்களை பெயில் எடுத்துறாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துல இவங்க பையனை அந்த ஊர்க்கார பசங்கலாம் சேர்ந்து சிகரெட் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இனிமேல் இவன் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியூர்ல படிக்க வச்சிடறாங்க. சோ அன்னிலிருந்தே பையனுக்காக நிறைய வேலைலாம் செஞ்சு காசு சேர்த்து வச்சு நகையெல்லாம் வைத்து காலேஜும் படிக்க வைக்கிறாங்க. அவனுமே ஐஏஎஸ் எல்லாம் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆயிரம். இந்த விஷயம் தெரிஞ்சுமே இவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே விருந்து வைக்கிறாங்க. சோ இப்ப பையனை பார்க்க அம்மாவும் அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் படிக்கும் போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணும். அவங்க அப்பா பெரிய பார்ட்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்க போயிடுறான். அப்பன்னு பார்த்து இவங்க பையனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உங்க பையனுக்கு இங்க என்கேஜ்மெண்டே நடக்குது, கொஞ்சம் வாங்கன்னு சொல்றாங்க. சோ இவங்க ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டாங்க போறாங்க. பார்த்தா அந்த ஒயின் ஷாப் வச்சிருந்தவன் பெரிய ஃபேக்டரியே வச்சிருக்கான். அவனோட பொண்ணு தான் லவ் பண்ணிருப்பான். இதை பார்த்தா இவனோட பொண்ணியா நான் லவ் பண்ண, அப்படி லவ் பண்ணாலுமே என்கிட்ட சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனா அவன் அம்மான்னு கூட பார்க்காம விஐபி எல்லாம் இருக்காங்க, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வெளியே தள்ளி விட்டுறான். இவ்வளவு வருஷமா புருஷனை இழந்து பையனுக்காக வாழ்ந்து வந்த அம்மாவே தள்ளி விட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்ணி அதுலேயே வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா இவங்க அந்த சாராய ஃபேக்டரியை மூணுன்னு சொல்லிட்டு எவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாங்க. ஆனா முடியாம போகும். சோ பையன் கலெக்டர் ஆயிட்டு கண்டிப்பா நம்ம கூட நின்று போராடணும்னு பார்த்தா இப்படி அவங்க கூடயே சேர்ந்துட்டானே சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்றாங்க. இருந்தாலுமே பாச வேற கொள்கை வேறன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு எதிரிலேயே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த போராட்டம் பெருசா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே போய் சேருன்னு நினைப்பாங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம போய் இந்த பையனுமே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறான். சோ இப்போ இதுக்கு வேற வழியே இல்லை, நம்மளோட கொள்கை அந்த சாராய ஃபேக்டரி மூணு தான். அதனால நம்ம உயிரே போனாலும் பரவாயில்லன்னு வெடிகுண்டை கட்டிக்கிட்டு அந்த சாராய ஃபேக்டரியில இருந்து வெடிக்க வச்சு இறந்து போறாங்க. ஆனா குயிலியோட கொள்கையை யாரும் சாராயம் குடிக்க கூடாது, இந்த ஃபேக்டரி எரிச்சாலுமே கவர்மெண்ட் அவங்களுக்காக தனியா ஒரு இடம் ஒதுக்கி சாராய ஃபேக்டரி திறக்க வைக்கிறாங்க. சோ இப்போ எல்லாருமே சேர்ந்து போராடினாதான் இதெல்லாம் மூட முடியும். ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. அது வரைக்கும் போராடிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.